Hello friends, welcome to Yummy Spicy Tamil Kitchen. எல்லாரும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இப்போ நம்ம ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இந்த குக்கர் நல்லா காஞ்சி வரட்டும். இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஆயில் ஊற்றியாச்சு குக்கரில். அந்த ஆயில் நல்லா காஞ்சி வரட்டுங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, ஒரு 5 பல் பூண்டு தாங்க போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் 3 சேர்த்து அரைச்சி வச்சுக்கணுங்க. இப்போ ரெடிமேடாகவே கிடைக்கிது இஞ்சி பூண்டுலாம். அதோட நீங்கள் வெங்காயம் அரைக்க முடியலை அப்படின்னா பொடியை நறுக்கி கூட போட்டுக்கலாம், போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலருக்குலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினாலே போதும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். சிக்கன் கிரேவிலே நிறைய வெரைட்டி இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு தக்காளி நறுக்கி அதோடு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க கூட, சமையல் செய்ய தெரியாதவங்க கூட இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ 2 பச்சை மிளகாய் நீளாக்கில் ஏறி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக கிளறி விட்டுக்கணுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுலாம். அது அந்த சூட்லேயே வெந்து வரட்டும். இந்த முறையில் நீங்கள் ஒரு வாட்டி சிக்கன் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஈஸியான முறையும் கூட. இப்போ ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு தக்காளி. ரொம்ப கரைஞ்சிடவும் கூடாது இந்த டிஷ்ஷுக்கு. இப்போ சிக்கன் கழுவி வச்சுருக்கோம், அதை இதோடு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு சேர்த்து கழுவி வச்சாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் சுருண்டு வரட்டும். அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் சிக்கன்லேருந்து. அந்த தண்ணி வராதபடிக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த தண்ணி வத்திரணும் நல்லா. இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறது இல்லைங்க. ஆனால் காரம் கரெக்டாக தான் இருக்கும். புதினாத்தலை போட்டுக்கலாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம சிக்கன் மசாலா பொடி சேர்க்க போகிறோங்க. எந்த பிராண்ட்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். நிறைய தேவையில்லை. இது நம்மளுக்கு ஆப்ஷனல் தான் 2 ஸ்பூன்றது. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த சிக்கன் மசாலா போட்டு கொஞ்சம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். விடவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுலாம் எல்லாத்தையுமே. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். நான் இதுக்கு ஒரு 4 விசில் விட்டுருக்கேன். இப்போ ஆவி போன பின்னாடி குக்கரை திறந்து பார்க்கலாங்க. அந்த தண்ணியெலாம் ஓரளவுக்கு வத்திடுச்சு. அந்த ஆயில் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சிக்கன் கிரேவி. நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற வரைக்குமே கிளறி விட்டுக்கலாங்க. இந்த ஆயில் தனியாக பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஆயில் சேர்க்கலை நாம். இப்போ மல்லித்தலை தூவிக்கலாங்க. இப்போ ரொம்ப டேஸ்டியான 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு இந்த சிக்கன் கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.